பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஆண்டவர் எங்கோ இருந்த என்னை அப்படி காணியாட்சிக்கு தூரமாய் காணப்பட்ட என் குடும்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து அதை பிள்ளையாக வாலிப காலங்களிலேயே மாற்றி அவருடைய ஊழியத்திற்காக எடுத்து பயன்படுத்துவதை பார்த்து நான் நன்றியோடு ஆண்டவரை சோத்தரிக்கின்றேன். தேவன் காலகாலமாக தனக்கென்று சொல்லி, தன்னுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி, டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட், தனக்கென்று அவர் எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கின்றவராக இருக்கின்றார். அவர்களெல்லாம் பேறு பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். பிரித்துக்குரியவர்களே, நாம் இப்படியாக ஆண்டுடைய பணியை ஒவ்வொரு நாளும் செய்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பாருங்கள், இந்த வாரம் 4வது சனிக்கிழமை. எனவே நமது தமிழ்நாட்டின் தலைநகராகிய சென்னைக்கு அடியார் வர இருக்கின்றேன். சென்னையில் இப்பொழுது ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்த்து வருகிறீர்கள். காலை 10 மணிக்கு தென் சென்னை ஜனங்களுக்காக அங்கே நமக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா பம்பல் மெயின் ரோட்டில் உத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடிக்கு வரலாம். அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். மாலை 6 மணிக்கு வட சென்னை ஜனங்களுக்காக, அது புரஷவாக்கத்தில் இருக்கிறது, BKN பாலர் கல்வி நிலையம், மணிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே. அங்கேயே நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கேயே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் அடியார் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். சகோதரர் மங்களராஜ் அவர்கள் நல்ல விருந்தை அளிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசிரே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் நாள்தோறும் அநேகர் சேர்ந்து வருகிறார்கள். நீங்களும் கூட உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் எங்களுக்கு தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். தினந்தோறும் வல்லமையான ஊழியக்காரர்கள், கனம்பெற்ற குருவானவர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே நடத்துகின்றார்கள். அநேகர் அவர்களுக்கு விருந்தளிக்கின்றார்கள். 3 வேளையும் மிக சிறப்பான உணவு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து வருகிறார். எல்லாம் பெரிய இடமாக இருக்கிறது. எனவே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வீடுகளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வரும்பொழுது அங்கே இருக்கிற முதியவர்களை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஊழியத்தின் சார்பாக அந்த அடைக்கலான் குருவிக்கு கட்டி வருகிற அந்த டாய்லெட்டுகளுக்கு இன்னும் 1,50,000 ரூபாய் நமக்கு தேவை இருக்கிறது. இந்த 3வது சனிக்கிழமை விடுதலை நாள் கூட்டம் மாளிகையில் நடைபெறுகிற பொழுது அவர்களுக்கான சமையல் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நாங்கள் வெயிலிலே இருக்கிறோம், ஓப்பன் ஏரில் சமைக்கிறோன்னு சொன்னதுனால 60,000 ரூபாய் செலவிலே நாம் ஒரு டென்ட்டு போட்டிருக்கிறோம். அதுக்கான தொகை 60,000 ரூபாயை நாம் இன்னும் பில்டர் கொடுக்கணும். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். முடியாதவர்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆக்கீசிடத்திலே போனான். ஆக்கீஸின் ஊழியக்காரர்
அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு. நீங்கள் பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்குள்ள தாவீது இருந்த பொழுது சவுல் ராஜா அவரை வேட்டையாட துடிக்கின்றார். அவர் தன் ராஜ்யபாரம் எதற்காக தனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விட்டார் சவுல் ராஜா. இப்பொழுது அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தாவீது எனப்பட்ட கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதை அன்றி வேறு எதுவுமே அல்ல. அவர் அப்படியாக தன்னை துரத்துகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தாவீது தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் அவர் அந்த நாளிலே காத் ராஜாவாகி ஆக்கீஸ் இடத்துல ஓடி போனார் என்று நாம் காண்கின்றோம். ஒரு நாட்டிலே பிரச்சனை வருகிற பொழுது, ராஜா துரத்துகிற பொழுது, மைனாரிட்டியாக இருக்கிறவங்க, துரத்தப்படுறவங்க தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக இன்னொரு நாட்டிலே போய் அடைக்கலம் புகுவது என்பது தொன்று தொட்டு இருக்கிற காரியம். சமீபத்திலே பங்களாதேஷில் புரட்சி ஏற்பட்ட பொழுது அதனுடைய பிரதம மந்திரி லேடி ஹசீனா அவர்கள் இப்பொழுது யூகேயில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது தங்கள் நாட்டை விட்டே ஓடி வேறொரு நாட்டிலே போய் தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். உயிர் தப்பலாம், அங்கே போயிட்டு கொஞ்ச காலம் இளைப்பாறலாம். ஆனால் சொந்த நாட்டிலே இருப்பதும், சொந்த காற்றை சுவாசிப்பதும், சொந்தமான இடத்தில் வாழ்வதும் எவ்வளவு சுகமானது. இப்படியாக பயந்து இன்னொரு நாட்டிலே போய் அடைக்கலம் போவது என்பது எவ்வளவு வேதனையானது. இதையெல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளையாகிய தாவீது எந்த அளவிற்கு அவர் வேதனைப்பட்டிருப்பார், நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கிற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் துரத்தப்படுகிற பொழுது, அவன் வனாந்திரத்தின் வழியாக நடத்தப்படுகிற பொழுது, அது தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக பல உபாயங்களை அவன் தேட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக இருக்கிற இடத்தை விட்டு அவர் ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னொரு இடத்திற்கு, முன்பின் தெரியாத ஒரு இடத்திற்கு சென்று எப்படியாவது தப்பி விடலாமா, தன்னை காத்து கொள்ளலாமா, சற்று இளைப்பாறலாமா என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். நான் கடந்த மாதத்தில் ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், எனக்கு நிறைய கடன் இருக்கிறது. அவர் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், உண்மையான ஒரு மனிதன். உங்களுக்காக கடன் என்று சொல்லி கேட்டேன். எனக்கு தான் கடன். எப்படி கடன் ஏற்பட்டது? அவர் பல காரியங்களை சொன்னார். அதனால் கடன். இப்போ என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க? நான் இந்த ஊரை விட்டே ஓடிடலாம், தலைமறைவாயிடலான்னு பார்க்குறேன். என்னால் கடனை கட்ட முடியாது, அதனால் நான் ஊரை விட்டே நான் போயிடுறேன் என்று அவர் சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், பிரதர் பொறுங்க, நம்ம ஜோம் பண்ணுவோம், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க, நீங்கள் இப்படிலாம் முடிவெடுக்காதீங்க என்று சொல்லி நான் சொன்னேன். இதற்காக இதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு சில சமயங்களில் அதிகமாக நெருக்கடி ஏற்படுகிற பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடிவிடலாமா, எங்காவது போயிடலாமா, நம்மை தப்புவித்துக் கொள்ளலாமா என்று மனிதர்கள் முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கிறவங்க ஒரு சிலர் தங்களுக்கு சொந்தமாக இருக்கிற கூட்டை விட்டு விட்டு இன்னொரு கூட்டிற்கு, தூரமாக இருக்கிற இடத்திற்கு பிரயாணப்படுவதையும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண்கின்றோம். இதைத்தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அழைக்கிறார். பிரச்சனைகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும். யாருக்கு பிரச்சனைகள் இல்லை, யாருக்கு கஷ்டங்கள் இல்லை. பிரச்சனைகள் சில நேரங்களில் ரொம்ப மிகவும் அழுத்தும் பொழுது நாம் ஆண்டவரண்டை ஓட வேண்டும். அடைக்கலப்பட்டணமாம் ஆண்டவரண்டை சென்று நம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறபடினாலே நம்முடைய பிரச்சனைகள் ஒரு காலம் தீரப்போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் நம்முடைய அடைக்கலப்பட்டணம், அவரை நோக்கித்தான் நாம் ஓட வேண்டுமே அன்றி இங்கே தாவீது ராஜா ஒரு தவறான முடிவெடுத்தது போல நாமும் தவறான ஒரு முடிவெடுத்து ஓடிவிடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரண்டை வரும்படியாக நாம் முதலாவது முடிவெடுக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தரின் உள்ளத்தில் போடுற காரியம் என்னவென்றால், எவ்வளவு பெரிதான ஆபத்து வரும் என்றாலும், எவ்வளவு பெரிதான கோடிதான வியாதி நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக எழும்பி நின்றாலும், பிசாசு எழும்பி நின்றாலும், எவ்வளவு கோடிதான மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவர். அதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இரவும் பகலும் ஆண்டவரை தேடுகிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறும் பொழுது, இயேசுவே இயேசுவே என்று கதறும் பொழுது, அந்த பொல்லாத மனிதர்களோ பிசாசோ வியாதியோ நம்மை பிடிக்க முடியாதபடிக்கு அவைகளை கர்த்தர் தள்ளி போடுகிறார். அப்பாலை போய் சாத்தானே என்று சொல்லி சொல்லுகிறார். நெருங்க முடியாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார்.
நம்முடைய ஜெபம்தான் இது போன்ற பொல்லாத காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்குமே அன்றி, ஆண்டவர் தான் நம்மை விடுவிக்க முடியுமே அன்றி, நம்முடைய முயற்சிகள் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு ஓடி போகிறது நம்மை ஒரு காலம் தப்ப வைக்காது. இதன் மூலமாக நம்முடைய பெயர் தான் கெட்டு போகுமே அன்றி வேறு ஒன்றும் அங்கே நடக்கப் போவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, சாத்தானானவன் சில நேரங்களில் எண்ணங்களை தருவான். உன் ஸ்தானத்தை விட்டு நீ போயிரு, இல்லையா, உன் கம்பெனி வேலையை நீ விட்டுரு, நீ வேலையை ரிசைன் பண்ணிடு, உனக்கு எதுக்கு இது காரியம் உனக்கு வேண்டாம், அந்த ஊழியத்தை விட்டுரு, நீ வேற எங்கேயாவது போயிரு. அவன் ஏவுவான். அவன் மனதில் பயங்களை விதைப்பவனாக இருப்பான். அவன் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை கொண்டு வருபவனாக இருப்பான். நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். எப்பொழுதும் ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். எப்பொழுது பிரச்சனைகள் அதிகமாகிறதோ அப்பொழுது உங்கள் ஜெபத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறவராக இருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் 11வது படித்து கொண்டிருந்த பொழுது எனது வீட்டிலே ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருவருக்காக எனது தகப்பனார் லோன் வாங்கி கொடுத்தார்கள். நான் 8வது படிக்கும் பொழுது என்று நினைக்கிறேன். நாங்கள் செல்வமாக இருந்த பொழுது அந்த மனிதர் லோனை கெட்டினாரா இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாரா, ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த லோனை அப்பாவால் திருப்பி கட்ட முடியல. 11வது படிக்கும் பொழுது அந்த லோனை திருப்பி கட்டுக்குன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு பணமெல்லாம் ரொம்ப குறைந்து போய்விட்டது. எனவே அந்த பேங்க்லேருந்து ஏலம், இந்த வீடு ஏலம் என்று எனது வீட்டை குறித்து ஒரு போர்டு வைத்து விட்டார்கள். அதனால் மிகவும் எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, அப்பொழுது ஜாம்பவான் ஆசிரியர் ஜான் கோயில் சையா ஃபெலோஷிப்புக்கு ஊழியத்திற்கு நான் தவறாமல் கடந்து செல்வேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அங்கே தேரி என்று சொல்லுவார்கள், அங்கே வைத்து வனாந்திரத்திற்குள்ளே வைத்து ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். அதில் ஒரு 20-25 பேர் கலந்து கொண்டார்கள். வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள், கர்த்தரோடு கூட நடக்கிற ஊழியக்காரர்கள், புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் வந்தாங்க. நானும் அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரே பாரம், நம்முடைய வீட்டை ஏலம் விட்டு விடுவார்களோ, ஒரு பெரிய அவமானம் வந்து விடுமோ என்று எனக்கு பெரிய பாரம். மிகவும் அதிகமாக நான் நெருக்கப்படுகிறேன். நான் சின்ன பிள்ளை தான், ஆனாலும் கூட இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை புரிந்து கொள்கிற அளவிற்கு எனக்கு வயது இருந்தது. அதனால் அந்த பாரத்தை நான் ஆண்டவரிடத்தில் வைத்தேன். நான் கண்ணீர் வடித்து ஜெபித்தேன். ஆண்டவரை எப்படியாவது இந்த வீட்டை காப்பாற்றும் என்று சொல்லி நான் கண்ணீர் வடித்து நான் ஜெபித்தேன். பிரியத்துக்குரியவர்களை, மிக அதிசயமாக அந்த கடன் தீர்க்கப்படவும், அந்த ஏலத்தும் அந்த வீடு காப்பாற்றப்படவும், அவமானங்கள் தவிர்க்கப்படவும் கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், இப்பொழுது அந்த வீட்டை புதிதாக கட்டி நாங்கள் அந்த இடத்திலேயே சுகமாக இருக்கிறோம். இந்த வீட்டைக்காக நான் 11வது படித்த பொழுது வடித்த கண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் இந்த வீட்டை தாங்குவதாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இந்த வீட்டை தப்புவிப்பதற்கு சித்தம் கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் தப்புவித்து வருகிறார். இதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட நெருக்கம் நமக்கு வருகிற பொழுது நாம் தேவ சமூகத்திற்கு ஓடி நாம் கண்ணீர் வடிக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் தேவன் அதை தள்ளி போடுகின்றவராக இருப்பார். உங்களை தப்புவிப்பவராக இருப்பார். பொல்லாத மனிதர்களா, பிசாசா, கடன் பாரமா, இல்லைன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்ப்பதற்கு நமக்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. நம்முடைய ஆண்டவர் அதை பொறுப்பெடுப்பார். ஆண்டவர் நம்முடைய இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தாவீது அப்படியாக ஓடி போன பொழுது அவர் புகழ் அங்கேயும் கூட சென்றடைந்திருக்கிறது. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று இவரை குறித்து தானே நடனமாடினார்கள். இவர் தானே இஸ்ரவேலுடைய ஹீரோ, இவர் தானே இங்கே வந்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. இது நிமித்தமாக தாவீது அங்கே அதிகமாக பயந்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். எனக்கு இது வியப்பாக இருக்கிறது. ஏன் தாவீது பயப்பட வேண்டும்? அங்கே இவரை குறித்து எதிரிகளெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல புகழை கொடுத்திருக்கின்றார். அங்கே எல்லாரும் இவரை குறித்து உயர்வாக பேசுகிறாங்க. ஒரு பெரிய மாவீரன் வந்திருக்காருன்னு சொல்லி இவரை தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தாவீதை கண்டு அதிகமாக பயந்தார். இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய கிருபையை தந்திருக்கின்றார். தாவீதற்கு இவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் உதவி செய்தார். கடந்த காலத்தில் அவர் விசுவாசத்து நிமித்தமாக இஸ்ரவேலுக்கு வந்த களங்கத்தையே துடைக்கிற ஒரு சின்ன குட்டி மனிதனாக அவர் இருந்தார். அவர் கண்டு எல்லாரும் பாடினார்கள். இப்பொழுது எதிரிகளும் பாடுறாங்க. அந்நிய நாட்டில் இருக்கவங்களும் இப்படி உயர்வாக பேசும்போது ஏன் தாவீது மிகவும் அதிகமாக பயந்தார் என்று இந்த இடத்துல வாசிக்கும். ஏன் பயப்பட வேண்டும்? எல்லாரும் உயர்வாக சொல்கிறாங்கன்னா தாவீது நடுங்கிட்டு இருக்காரு. சாத்தான் நம்ம அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட நாம் பயப்படும்படியாக செய்வான்.
கொஞ்சம் அவன் சொல்லுக்கு நம்ம செவி கொடுத்துட்டா கூட, காது கொடுத்து கேட்டால் கூட நம்முடைய காதுக்குள்ளே நிறையா பேசி எல்லாமே முடிஞ்சு போனது மாதிரி, நம்ம மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரியும், இப்போவே நம்மளை கொண்டுருவாங்க மாதிரி ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வந்து விடுவார். எனவே சாத்தானுக்கு செவி கொடுக்காதீர்கள், மக்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்பட உங்களை பழக்குவித்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுக்கோ பொல்லாதவர்களுக்கோ நீங்கள் பயப்படும்படியாக ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்காதிருங்கள். இங்கே பெருமையடைய வேண்டிய தாவீது, இங்கே தலைநிமிர்ந்து நிற்க வேண்டிய தாவீது அவருடைய வார்த்தைகளை கண்டு நடுங்கினார் என்றால் அது நமக்கு அதிகமான வருத்தத்தையும் வேதனையுமே ஏற்படுத்துகிறது. நிறைய பேர் இன்றைக்கு தைரியமாக இருக்க வேண்டியவங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க வேண்டியவங்கெல்லாம் தேவையில்லாமல் பயங்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவையில்லாமல் அவங்க பயந்து நடுங்கி கொண்டிருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் காண்கிறோம். அதற்காக நாம் அதிகமாக வருத்தப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய கண்மலை நமக்கு சார்பாக இருக்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு வலது பரிசத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் நம்ம வலது பரிசத்தில் இருக்கார், நமக்கு உதவி செய்வதற்காக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம்ம பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்க வேண்டும், எப்பொழுதும் தைரியமாக நாம் இருக்க வேண்டும். எந்த நிலைமையிலும் நமக்கு உதவி செய்ய இயேசு வல்லவர், அவர் நம் பக்கமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். மனிதர்கள் நமக்கு பக்கமாக இல்லாமல் போகலாம், மனிதர்களுமே கேவலமாய் பேசலாம், மனிதர்கள் உன்னை அழிப்பேர் என்று சொல்லலாம், மனிதர்கள் நாங்கள் யாரும் உனக்கு காமிக்கிறோம் பாருன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் நமக்கு பக்கமாக இருக்கார்லாங்க. ஆண்டவர் நம்ம பக்கமாக இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? எழுத்துக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு நிச்சயமாக துணையாக இருப்பார், அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. தாவீது இங்கே பயந்தது அவசியமே இல்லாத ஒன்று என்று சொல்லி என்னை பொறுத்தவரைகளை சொல்ல முடியும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாமும் கூட பிரயாணப்பட்டு போகிற பொழுது கர்த்தர் நம்முடைய எதிரிகளும் நம்மை குறித்து புகழ்வாக சொல்லும்படிகிற அளவிற்கு, நம்முடைய புகழ் அவர்களுடைய காதுகளில் கூட சொல்லுகிற அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு சாதாரண மனுஷனுங்க பாருங்கள், அவங்களுடைய காலங்கள் சில எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆனால் ஊழியம் செய்யும்போது உலகம் முழுவதும் அந்த ஊழியக்காரனுடைய உண்மையான மனநிலைமையை கண்டு ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை கொடுத்த கீர்த்தியை எல்லா இடங்களிலும் பரவும்படியாக செய்கின்றார். அவர் நேம் அண்ட் ஃபேம், காட் இஸ் கிவிங் நேம் அண்ட் ஃபேம் டு தட் ஹம்பிள் மேன் ஆஃப் காட். சின்ன ஊழியக்காரனாக இருந்தால் கூட எல்லா இடங்களிலும் ஜனங்கள் அறியும்படியாக செய்கிறார். காரணம் என்ன? தன்னுடைய தாசருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், மேக் யுவர் நேம் கிரேட். எல்லாரும் தான் பேரை கிரேட் ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, தனக்கு பெயர் உண்டாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, தன்னை குறித்து எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்ம அப்பா என்ன சொல்கிறாங்க? மகனே, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்ப்பா, உன்னை குறித்து எல்லாரும் புகழ்ச்சியாக பேசும்படியாக செய்வேன். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு என்பதை மறந்துவிடக்கூடாது. அவ்வளவு நல்ல தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் 13வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற்கதவுகளை கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டிருந்தான். ராஜா வாராரு, என்னை கொன்று வர அவரே தாவீதை நினைத்து கொண்டு பித்தம் கொண்டவரை போல, பைத்தியம் கொண்டவரை போல அவர் நடித்தார். தாவீது வாழ்க்கையில் ஒரு வேதனையான நாள். எவ்வளோ பெரிய மாவீரன் இப்பொழுது பாருங்கள், எச்சில் அப்படியே விழ செய்கிறார், தாடியிலிருந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார், பிதற்றி கொண்டே இருக்கிறார், நகங்களால் கீறிக்கொண்டே இருக்கிறார், அப்புறம் கரியினை எடுத்து எழுதி கொண்டே இருக்கிறார், தானாக பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பைத்தியக்காரனை போல இங்கே அவர் நடித்தார் என்று காண்கின்றோம். இவர்கள் தன்னை ஒரு ஆபத்திலிருந்து விட்டுவிட வேண்டும் என்பதற்காக தாவீது அங்கே சிந்தித்து பைத்தியத்தை போல அவர் நடிக்கின்றார். பைத்தியத்தை போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அங்கே தாவீதிற்கு வருகிறது. தாவீது பட்ட பாடுகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமல்ல என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? எனக்கும் உங்களுக்கும் பைத்தியம் மாதிரி நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குதா? அப்படிலாம் ஆண்டவர் உடலைங்க. ஆனால் தாவீதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. பிதற்றி கொண்டே இருக்கிறார், எச்சில வலித்து கொண்டே இருக்கிறார், அப்படி கிறுக்கி கொண்டே இருக்கிறார், தானாக பேசிக்கொண்டே சிரித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு கிறுக்கன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற அளவிற்கு அவர் அற்புதமாக நடிக்கிறார். எதற்காக? உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக, ஜீவனை தப்பு வைக்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி நடித்தார். ஒருவேளை ஒரு மனிதன் தன் ஜீவனை காக்கணுங்கிற நிலைமை வரும்போது அவன் பைத்தியக்காரை மாதிரி நடிக்கலாம். அவன் நடிக்கலாங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு சில நேரங்களிலே உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நடிக்கலாம், பாசமோடு இருக்கிறது போல் நடிக்கலாம்.
உங்களிடத்தில் சில காரியங்களை பறித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லவர்களைப் போல வேடம் போட்டுக்கொண்டு உங்கள் மீது அக்கறையுள்ளவர்கள் போல் நடிக்கலாம். பிரச்சனை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வது போல இருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் வேறு. அவருடைய உண்மையான முகத்தை அவர்கள் காண்பிக்கல, வெளி தோற்றத்தில் நடிக்கலாம். இங்கே ஒரு கட்டாயம் ஏற்படுகிற பொழுது, அவசியம் ஏற்படுறது, தாவீது எனப்பட்டவர் அவர் தன் வாழ்வில் பொய்யாக அவர் நடித்தார். அநேகர் இந்த நாட்களிலே உங்களிடத்தில் பொய்யாக நடிக்கலாம், பாசம் உள்ளவர்கள் போல நடிக்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மனிதர் என்னிடத்தில் மிகவும் நண்பனாக இருப்பது போல காண்பித்தார். என்னை தேடி தேடி வருவார், அண்ணன்னு சொல்லி கூடுவார். அப்பொழுது அவர் நல்லவர் அல்ல என்று எல்லாரும் பேசுவார்கள். நிறைய பேர் என்னை எச்சரித்தாங்க, வேண்டாம் பழக அனுமதி கொடுக்காதீங்கன்னாங்க. நானும் எவ்வளோ மோசமானவராக இருந்து நம்மகிட்ட பாசமாக இருக்கார் என்று நானும் பேசினேன். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி பல சமயங்கள் நடித்து இறுதியில் பல லட்சம் ரூபாய்களை என்னிடத்தில் பறித்து கொண்டார். பல லட்சம் ரூபாய்களை என்னிடத்தில் பறித்து கொண்டார். ஒன்று எனக்கு செய்யலை, ஆனால் பல லட்சம் ரூபாயை பறித்து கொண்டார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் ரொம்ப பாசத்தோடு இருப்பவர் போல் நடிப்பார். எனக்கு நான் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவார். ரொம்ப அன்பாக இருக்கிறது போல காமிப்பார். ஆனால் அவருடைய உண்மையான நோக்கம் என்னிடத்திலிருந்து பணம் பறிப்பது என்பது. இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு அது வேதனையாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது உண்மைதான். அதற்காக இப்படி ஏமாற்றி நாடகம் ஆடி நடித்து ஒருவேளை பணத்தை பறிக்க வேண்டும். இவர் உயிரை தப்பறதுக்காக இதை விட்டுருங்க. ஆனால் மனுஷன் தான் அந்த ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நடிப்பான் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளும். வாழ்க்கையில் நாடகம் ஆடுறவர் உங்கள்கிட்ட இருக்கலாம், நடிக்கிறவங்க உங்கள்கிட்ட இருக்கலாம். எச்சரிப்பாக நீங்கள் வாழும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இல்லையா? எதுவுமே உண்மை என்பது உடனே நம்ம முடிவே பண்ணக்கூடாது. காலம்தான் உண்மையை வெளியே கொண்டு வரும். ஒன்லி டைம் வில் பிரிங் த ட்ரூ கலர் ஆஃப் எவ்ரிபடி. உண்மையான அன்பா அது போக 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 தெரியும். எது நாடகமா அல்லது பொய்யா அல்லது உண்மையா என்பது போக போகத்தான் தெரியும். ஒருவர் காட்டுகிற அன்பு எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு உண்மையானது, ஆழமானது என்பதெல்லாம் காலங்கள் செல்ல தான் தெரியும். உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, ஹீ இஸ் எ வெரி குட் மேன் அப்படின்னு. உடனே ராஜா வரார். பாருங்கள் 14ஆம் வசனம். அப்பொழுது ஆக்கீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்த கொண்டவன் போல காண்கிறீர்களே, அவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டைகள் செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதுக்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றார். ராஜா உடனே நம்புகிறார். நம்பி இங்கேயே ஏற்கனவே இருக்கா, நீ இவங்க போகிற பூசா கூட்டுறவங்க அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. தாவீது தப்பி கொண்டார். தாவீதுடைய வேங்களில் பார்க்கும் பொழுது ஓகே, அவர் தப்பிக்கிட்டார், அவ்வளோதான். ஆனால் நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நடிக்கிறவர்கள் தப்பிக்கொள்ளுகிறார்கள், நடிக்கிறவர்கள் பல காரியங்களை சாதிக்கிறார்கள். நாம் அதில் ஏமாந்துடக்கூடாது. யூதாஸ் கரியத்து நண்பனை போல நடித்தான், முத்தம் கொடுத்தான், ரபீன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசுவது போல பேசினான். ஆனால் அவன் நோக்கம் 30 வெள்ளிக்காசு பணம் காட்டி கொடுத்தான். பிரியத்துக்குரியவர்கள், எத்தனையோ பேர்களை இந்த பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்று சொல்லி அவர்கள் நடித்தார்கள். இந்த பொல்லாத உலகத்தில் அப்படி நடிக்கிறவர்கள் நிறையவே இருக்காங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். ஒருவேளை நடித்து உண்மையாக நடித்தவங்களை ஏமாற்றி நகையை பறித்திருக்கலாம், பணத்தை பறித்திருக்கலாம், இல்லாமல் பறித்திருக்கலாம். கர்த்தர்ட்ட முறையிடுங்க, அப்பொழுது கர்த்தரவையில் திருப்பி கொடுப்பார். அது மாத்திரமல்ல, வாலிபனே வாலிப மகளே, அந்த வேதனைகளை மறந்து நீ வெளியே வர, உன்னை ஏமாற்றியவர்கள் கண் முன்பு நீ வாழ்ந்திருக்கவும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பாவை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை தப்புவிப்பதற்கும் உண்மையை காண்பிப்பதற்கும் நமக்கு போதுமானவராக இருப்பார். நிறைய நடிகர்கள், நிறைய பொல்லாத மனிதர்கள் நடிக்கிறாங்க. இதுக்குரியவர்களே, உண்மையாக இருப்பது போல நம்மை உண்மையாய் அன்பு செய்வது போல. வாலிபர்களே, ஏமாந்து விடாதிருங்கள். உண்மையான அன்பு உடனே நீங்கள் முடிவுக்கு வராதிங்க. காலம் செல்ல 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 அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நிதானத்தை காக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். ஓர்ரா பாலா ராபானா சந்தரானியா கரபாலா. தேவரின் அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசியிருக்கிற அன்பிற்காக உங்களுக்கு நன்றியப்பா. நீங்கள் தான் உண்மையான அன்புக்கு சொந்தக்காரர். நீங்கள் தான் எங்களை எல்லா காலங்களிலும் நேசிக்கிறவர், நிறைய வயதிலும் எங்களை நேசிக்கிறவர், எங்களை தள்ளி விடாதிருக்கிறவர். எங்களை தாயும் தகப்பனும் எங்களை தள்ளிவிட்டால் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். நன்றியப்பா, நன்றி ஐயா. இந்நாளிலும் கூட கர்த்தாவே எனக்கு சோத்திரம் 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 ஐயா, சோத்திரம் ஐயா. இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும், அவர்களுக்கு என்ன தகப்பனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படி நெருக்கடிகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படி கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே.
உள்ளத்தில் காணப்படுற விசாரங்கள் யாவை நீக்குவீராக, டிப்ரெஷனை நீக்குவீராக, பயங்களை நீக்குவீராக, கலக்கங்களை நீக்குவீராக, நீர் வாழ வழி செய்வீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால இப்பொழுதே நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களாலே கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை காப்பாற்றுங்க. மரண கண்ணிகள் தெரித்து போகும்படியாய் செய்யுங்கப்பா. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, ஐயோ எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு இந்த மதுபானத்திலேருந்து வெளியே வர முடியல, பாவ பழக்கங்கள்லேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கப்பா. கஞ்சா, போதை போன்றவர்கள் பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கெட்ட வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகள், ஆண்டவரே, பெற்ற தாய் தகப்பனை கை நீட்டி அடிக்கிறவங்க, கெட்ட வார்த்தை சொல்கிறவங்களாம் சந்திக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, சாலமோன் ராஜாவை போல தவறான முடிவெடுப்பேன், நான் ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தார். குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதவர்கள், பிஸ்னஸ்னால தோல்வி அடைந்து சமாதானமாய் இல்லாதவர்கள், ஏமாற்றப்பட்டபடியினாலே, நாடகத்தை நம்பி ஏமாந்து போனவர்களாலே, அப்படிப்பட்ட காரியங்களாலே சமாதானத்தை இழந்து போயிருக்கவங்க, எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு ஆண்டவரே சமாதானத்தை இழந்து போயிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மெய்யாவே ஒரு மன மகிழ்ச்சியை கட்டளையிடும். பிள்ளை செல்வத்தை தாரும். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவரை தோத்திர சொந்த வீடு கிடைக்கட்டும். அவர்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அதை செய்யுங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதையும் ஆசீர்வதியும். இந்திய நாட்டை ஆசீர்வதியும். அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜபத்தினாலே காணிக்கையாலை தாங்குகிற ஆண்டவரை எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் அநேகர் தங்கும்படியாக உதவி செய்யுங்க. ஏசப்பா, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்யோன்யம் அல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே.
தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே.